ஸ்டூடெண்ட்ஸ் ஜாவாவில் 10th கோடிங் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் டெமான்ஸ்ட்ரேஷன். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு என்னென்னா, ஃபஸ்ட்டு எக்ஸப்ஷன் என்னென்னு பார்ப்போம். எக்ஸப்ஷன்னா நார்மல் இங்கிலீஷ் மீனிங் என்னென்னா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ஈவெண்ட் எடுத்துப்போம். இன்கேஸ் ஒரு ஈவெண்ட் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா, நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோன்னா, அந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு 100 பார்ட்டிசிபெண்ட்ஸ் மட்டும்தான் அட்டென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா வச்சுருக்கோம். வாட் இன்கேஸ் இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 பார்ட்டிசிபெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா, அப்போ அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வந்து அங்கே ப்ளேஸ் இருக்குமா, அவங்களுக்கு வந்து சேர்ஸ் வந்து அலோகேட் பண்ண முடியுமா, இன்கேஸ் அவங்களுக்கு ஃபுட்டெலாம் ப்ரொவைட் பண்ணுறோன்னா அடிஷ்னலாக ஃபுட்டு இருக்குமா. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. இல்லை நம்ம 100 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆனால் அங்கே வந்து டேர்ன் அப் ஆனது வந்து 50 தான் வந்திருக்காங்க. அப்போ பேலன்ஸ் 50 மீன் தான் என்ன பண்ணணும். ஸோ அந்தமாரி அப்போ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இந்தமாரி நிறைய கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் சடனாக நடந்தால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயம் இருக்குல்ல. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். எனக்கு இந்த கோடிங்க்கு வந்து என்ன எக்ஸ்பெக்டட் இன்புட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நிறைய டைப் இருக்குது, ஏகப்பட்ட டைப் இருக்குது. பட் இந்த கோடிங்க்கு மெயினாக நம்ம 4 எக்ஸப்ஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஒன்று அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், இன்னொன்று நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன், நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸப்ஷன். ஸோ இந்த 4மே என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன வரணும்னு இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட் எக்ஸப்ஷனோட கான்செப்ட் என்னென்னு பார்ப்போம். அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். அரித்மெட்டிக்னால் சம்திங் வந்து நம்பர்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ மேக்ஸில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 0/5 பண்ணுறோன்னு வச்சுக்கோ. 0/5 பண்ண ஆன்சர் என்னது 0. ஏன்னா 0/by எனி நம்பர் வந்து ஆன்சர் என்னது 0. ஆனால் எனி நம்பர் டிவைடட் பை 0 வந்து ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டின்னு ஆகிடும். ஓகேவா, அது அன்டிஃபைன்டு. அப்போ இதுலேருந்து என்ன லாஜிக்னால், நமக்கு டினாமினேட்டரில் எப்போவுமே என்னென்ன ஆகக்கூடாது, ஒரு நம்பரை நீ டிவைட் பண்ணுறப்போ டினாமினேட்டரில் 0ன்னு ஆச்சுன்னா அதுக்கு மேத்தமேட்டிக்ஸில் ஆன்சரே கிடையாது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஃபினிட்டி ஆர் அன்டிஃபைன்டு. இந்த மாதிரி ஆச்சுன்னா அப்போ எனக்கு சிஸ்டமால் கேல்குலேட் பண்ணாது. அப்போ என்ன ஷோ ஆகும், அங்கே எரர்ஸ் வந்து ஷோ ஆகும். ஓகேவா, அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னா, எனக்கு இப்போ இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா, டிவைடன்னு கொடுத்துருக்கேன். இங்கே டிவைடட்னா நான் எதை டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 10 டிவைட் பண்ண போகிறேன், எதை வச்சு டிவைட் பண்ண போகிறேன், அதான் டிவைஸு 0 வச்சு டிவைட் பண்ணுறேன். அப்போ இது 10/0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதோட ஆன்சர் என்னென்ன ஆகிடும்னா இன்ஃபினிட்டின்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து எனக்கு எக்ஸப்ஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, அப்போ இங்கே என்ன எக்ஸப்ஷன் வந்திருக்குன்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நடந்திருக்கு. ஸோ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் காட்டுன்னு வரணும். அப்புறம் அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். java.lang.arithmetic exception. இது என்ன எக்ஸப்ஷன்னா டிவைடட் பை 0 பண்ணனால இது வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0/0ன்னு இருக்கும். இப்போ 0/0ன்றது எப்படின்னா, நம்ம இந்த லாஜிக் வச்சு பார்த்தோம்னா நியூமரேட்டரில் 0 இருக்குது, டினாமினேட்டரில் எந்த நம்பர் வந்து ஆன்சர் 0ன்ற மாதிரி வருமா, இதில் டினாமினேட்டரில் 0 கொடுத்தக்கனால இது இன்ஃபினிட்டி ஆகொண்டு வருமா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து இன்டிட்டர்மினேட்னுவாங்க, அது மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் அது. ஸோ அதை பற்றி ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டாம். பட் டினாமினேட்டரில் 0ன்னு வந்தால் அந்த ஆன்சரால் நம்ம சிஸ்டம்னால அதை கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ என்ன அக்கர் ஆகும்னா டிவைடட் பை 0 எரர் அக்கர் ஆகும். அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அது. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னா நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன். நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஏன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அங்கே 5 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போது இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பின்னு கொடுத்துருக்கேன், அது 10. இப்போ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால், இப்போ சின்னு ஒன்று கொடுத்துட்டு A+Bன்னு கொடுத்தா எனக்கு ஆன்சர் என்ன வரும். அப்போது 5+10 வந்து 15 வருமா. ஏன்னா இது என்ன டேட்டா டைப்பாக இருக்குது, இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. கரெக்டாக ரெண்டுமே இன்டீஜர்னால ஆட் பண்ணி வர ஆன்சர் என்னது இன்டீஜர். ஆனால் நான் ஏவை வந்து வெறும் 5ன்னு கொடுக்காம டபுள் கோட்ஸில் கொடுத்தா இது என்னென்னு அசியூம் பண்ணிக்கும், அது ஸ்ட்ரிங்குன்னு அசியூம் பண்ணிக்கும். புரியுதா. ஆஸ் இட் இஸ் நான் 5ன்னு கொடுத்தா அது இன்டீஜராக எடுத்துக்கும். அதே டபுள் கோட்ஸில் கொடுத்தா அதை ஸ்ட்ரிங் மாதிரி எடுத்துக்கும், ஸ்ட்ரிங்காக கேரக்டர் மாதிரி எதனா பண்ணிக்கும், அசம்ஷன் பண்ணிக்கும். இது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணுறோம், வேர்ட் டாக்குமெண்ட் இல்லை பிடிஎஃப்ல இருக்குன்னா அதில் எல்லாமே டெக்ஸ்ட்டாக இருக்கும். நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். அதே இதுவை நம்ம ஒரு இமேஜாக வச்சுருந்தோன்னா நம்மளால் அந்த இமேஜை என்ன பண்ண முடியும், எடிட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான். அப்போது வெறும் 5 இருக்குன்னா அது நம்பர்ஸ் மாதிரி, அதை பிடிஎஃப் மாதிரி இல்லை வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஆனால் அதே வந்து டபுள் கோட்ஸில் இருந்தால் அது ஒரு இமேஜ் மாதிரி, இமேஜாக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்மளால் அதை எடிட் பண்ண முடியாது.
ஆனால் நம்ம வந்து இமேஜை கூட நம்மளால் எடிட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த இமேஜை வந்து நம்ம எய்தர் என்ன பண்ணுவோம், இமேஜை வேர்டாக மாற்றிக்கலாம், இல்லைனா டாக்குமெண்ட்டாக மாற்றிட்டு கன்வெர்ட் பண்ணிட்ட அப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை எடிட் பண்ண முடியும்ல. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்டர் அ நம்பர் ஆஸ் ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்போ இதே நான் வந்து சம்திங் நான் என்டர் பண்ணுறேன், நான் 5ன்னு கொடுத்தேன்னா, டபுள் கோட்ஸில் கொடுத்தேன்னா, எனக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடிய 5 என்னால் என்ன பண்ண முடியும், இன்டீஜர் 5ஆக மாற்றிக்க முடியும். ஓகேவா? இன்டீஜர் டேட்டா டைப்பாக மாற்றிக்க முடியும். ஆனால் நான் நம்பர் கொடுக்காமல் இந்த மாதிரி எதாவது டெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா, எனக்கு நம்பர் தான் என்டர் பண்ண சொல்லி கேட்குது. ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே டெக்ஸ்ட்டாக கொடுத்துட்றேன். ஓகேவா? டெக்ஸ்ட்டாக கொடுத்தா அது எப்படி கன்வெர்ட் பண்ணும்? அப்போது இங்கே எனக்கு என்ன நடக்கும்னா, நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் நடக்கும். அகெயின் இது என்ன எக்ஸெப்ஷன், java.lang.number format exception. இது என்ன டைப் சொல்லிட்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் இன்புட் ஸ்ட்ரிங் ஜாவாக்கு. ஏன்னா ஜாவான்றது ஒரு ஸ்ட்ரிங், அது ஒரு கீவேர்டு. ஓகேவா? கீவேர்டுன்னு சொல்கிறத விட இட்ஸ் ஜஸ்ட் ஒரு வேர்டு மாதிரி. ஓகேவா? நம்ம இங்கே என்ன நேம் வேணால் டைப் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்மளால் நம்பராக மாற்ற முடியாது. அதனால் இது நம்ம இங்கே இது வந்து நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் சொல்லியிருக்கோம். தேர்ட் என்னென்னா, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். இப்போ நான் ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். ஏஆர்ஆர் சொல்லிட்டு ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட என்டர் அரே சைஸ்ன்னு கேட்குதா? அப்போ நான் அரேயோட சைஸ் என்னன்னு வச்சுருக்கேன்னா, சைஸ் வந்து 5ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு எம்டியாக பாக்ஸ் க்ரியேட் ஆகும். எத்தனை பாக்ஸ் க்ரியேட் ஆகும்? 5 பாக்ஸ் க்ரியேட் ஆகும். அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது 0th பொசிஷன், ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், 4th பொசிஷன். அப்போ டோட்டல் சைஸ் வந்து 5. ஆனால் 0 to 4 வரைக்கும் எனக்கு பொசிஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்கேஸ் அந்த அவுட் ஆஃப் பவுண்டோட மீனிங் என்னென்னா, இருக்கிறதே மொத்தம் எத்தனை, 5 தான். ஆனால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4. இன்கேஸ் எனக்கு இதில் 6th எலமெண்ட்டு நான் ஆக்சஸ் பண்ணணும்னா, என்னது 6th இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா பண்ண முடியுமா? கிடையாதுல்ல. ஏன்னா அது வந்து அந்த லிமிட்டை தாண்டி போகுது, அந்த பவுண்டரியை தாண்டி போகுது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். அப்போ இதுக்கும் நமக்கு என்னென்னா, அந்த சென்டென்ஸ் நம்ம அப்படியே கொடுத்துட்டு அது அவுட்புட்டில் வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் காட்டு. இங்கேயுமே java.langல அது என்ன எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு இங்கே இண்டெக்ஸ் 6 அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஃபார் லென்த் 5 கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா, நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸெப்ஷன்ஸ். நமக்கு வந்து பைத்தான் எப்படின்னா, பைத்தானில் இண்டெக்ஸ் படிச்சுப்போம். பைத்தானில் எப்படின்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. நெகட்டிவ் இண்டெக்ஸ்னால் இப்போ இதே எக்ஸாம்பிளில் நம்ம ஃபார்வர்ட்லேருந்து போனால் 0, 1, 2, 3, 4னாக்கா நம்மளால் ரிவர்ஸ்லேருந்து ட்ராவல் பண்ண முடியும். அப்போ என்னென்னா, இது -1, 0 அந்த மாதிரி நமக்கு என்ன ஆகணும், ரிவர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்கும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஆனால் ஜாவாவில் நமக்கு ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் கிடையாது, நெகட்டிவில் கொடுக்கக்கூடாது. இப்போது இங்கே பேர் என்டர் அரே சைஸ்ன்னு கொடுத்தாக்கா, அப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் கொடுக்கணும். ஆனால் நம்ம இங்கே என்ன கொடுத்து வச்சுக்கோம், நெகட்டிவ் நம்பர். அப்போ இந்த மாதிரிலாம் கொடுத்தா இது எப்படி எரர்ஸ் ஹேண்டில் பண்ணோன்னா, நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸெப்ஷன் காட்டுன்னு சொல்லிட்டு அதே java.lang நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸெப்ஷன் என்னது -2. ஏன்னா சைஸ் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம், நெகட்டிவாக கொடுத்துருக்கோம். ஸோ லாஜிக்காக எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ கோடிங் என்னென்னு கிடக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட இன்புட் வாங்கினால import java.util.scanner அது பண்ணியாச்சு அந்த பேக்கேஜ். அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸோட நேம் எக்ஸெப்ஷன் டெமோ யூசர் இன்புட்டு, நடுவில் எந்த இதுக்கும் கேப் விடாத அது ஒரே நேம். ஓகேவா? இதுக்கு பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் args. இது இல்லைனா என்ன ஆகாது, கோடிங் ரன் ஆகாது. இப்போ இந்த ஸ்கேனர் நம்மக்கிட்ட இன்புட் வாங்கணும்னா ஸ்கேனருக்கு என்ன க்ரியேட் பண்ணிக்கோ, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோ எஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நியூ மெமரி ஸ்பேஸில் அதான் நியூ ஸ்கேனர். நான் இங்கே என்ன இன்புட் கொடுத்தாலும் எனக்கு என்ன பண்ணும், இந்த system.in கீபோர்ட்லேருந்து அது இன்புட்டை கன்வெர்ட் பண்ணிக்கும். நம்ம யூஸ்வலாக ஜாவாவில் வந்து // கொடுத்தா அது கமெண்ட்ஸ்னு சொல்லியிருப்போம்ல, // அது கமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம். அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகாது, நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. இப்போது ஒரு லைன் கமெண்ட் பண்ணணுன்னா நான் // யூஸ் பண்ணிக்கலாம். இது 2-3 லைன் சேர்ந்து நான் கமெண்ட் பண்ணணுன்னா // கொடுக்கணும் அவசியம் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைனில் மட்டும் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஆஸ்ட்ரிக் சிம்பிள், அந்த ஸ்டார் சிம்பிள், அதாவது ஸ்லாஷும் ஆஸ்ட்ரிக் சிம்பிளும் கொடுத்துட்டு அதோட எங்கே முடியுதோ அங்கே வந்து அப்படி உல்ட்டாவாக கொடுக்கணும், ஆஸ்ட்ரிக்ஸ் ஸ்லாஷ். ஓகேவா? அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக்கு, முடிகிறப்ப என்ன பண்ணணும், ஆஸ்ட்ரிக் சிம்பிளும் ஸ்லாஷும் கொடுக்கணும். ஸோ கொடுத்தா இது நடுவில் நீ என்ன கொடுத்தாலும் அது கமெண்ட்டுன்ற மாதிரி எடுத்துக்கும். அப்போ இது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகாது. இப்போ நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா மெயினாக 2 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? கீவேர்ட்ஸ்னால் ஒரு கோடிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் கீவேர்ட்னா என்னென்னா அது டிஃபால்ட்டாக அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடியது. இப்போ இங்கிலீஷில் வந்து இப்போ சிட்டுன்னு எடுத்துப்போம். சிட்டு ஸ்டாண்டுன்ற வேர்டு இருக்குன்னா, நீ சிட்டு ஸ்டாண்டுன்ற
இந்த வேர்டை வந்து ஒரு பர்சனுக்கோ இல்லை அனிமல்ஸ்க்கோ நம்ம என்ன பண்ண முடியாது, நேமாக வைக்க முடியாதுல்ல. ஏன்னா இது இங்கிலீஷில் வந்து வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வேர்ப். ஓகேவா? இப்படின்னா இது ஒரு ஆக்ஷன் வேர்ப். இது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸ். இதுக்கு மீனிங் இருக்குது. ஓகேவா? சிட்னா உட்காரணும், ஸ்டாண்ட்னா நிற்கணுன்ற மாதிரி. இதை வந்து நம்ம ஒரு இதுக்கு நேமாக வைக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம இந்த ட்ரை கேட்ச்ன்றது ஜாவாவோட கீவேர்ட்ஸு. ஸோ இந்த லாங்குவேஜில் அதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்குது. இப்போ ட்ரைனா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செட் ஆஃப் கோடிங் உள்ளே கொடுத்துறோம். இதில் எரர்ஸ் எதுவுமே இல்லை, எக்ஸப்ஷன்ஸ் எதுவுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நார்மலாக அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஒரு வேளை இந்த நான் டைப் பண்ணியிருக்க இந்த செட் ஆஃப் கோடில் ஏதாவது எரர்ஸ் வர சான்ஸ் இருக்குது, இல்லை எக்ஸப்ஷன்ஸ் வர சான்ஸ் இருக்குன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது இந்த கேட்ச், இந்த இது கொடுத்தக்கால இந்த கேட்ச்சில் என்ன கொடுத்தக்கணும் அது என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த கேட்ச் பிளாக்குக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக அவுட்புட் டிஸ்பிளே ஆகிடும். அப்படி ஏதாவது தப்பு நடந்தால் மட்டும் என்ன ஆகும், இந்த கேட்ச் பிளாக்கில் என்ன ஆகும், அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேலே நம்ம எக்ஸ்பெக்டட் இன்புட்டு ஏற்ற மாதிரி அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம், என்டர் தி டிவிடெண்ட் கொடுத்துருக்கோம், டிவைசர். அப்போ டிவிடெண்ட் வாங்கணுன்னா நான் இன்டீஜர் ஏன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், இன்னொரு வேரியபிள் வந்து இன்டீஜர் பி. ஓகேவா? அப்போ நான் இங்கே டைப் பண்ண போகிறேன். மேலே நான் எக்ஸாம்பிள் என்ன டைப் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிவைடெண்ட் 10ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு அதை இன்புட்டாக வாங்கிட்டு இங்கே ஸ்டோர் பண்ண போகுது ஏன்ற வேரியபிளில். நெக்ஸ்ட்டு 0 கொடுத்துருந்தேன் டிவைசர். அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இதை வந்து பியில் ஸ்டோர் பண்ண போகுது. எனக்கு லாஸ்ட் என்னென்னா இன்ட்டு சின்னு கொடுத்துருக்கேன், அது ஏ டிவைடட் பை பி. இங்கே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது நம்ம வந்து கமெண்ட்ஸ் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. அதாவது இப்போ நாங்கள் 10 0ன்னு கொடுக்குறனால எனக்கு என்ன ஆக போகுது, எக்ஸப்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது இங்கே போகும். இதே நான் 10 டிவைடட் பை 5 கொடுத்தா எனக்கு நார்மல் என்ன ஆகிடும், 10 டிவைட் பை 5 வந்து 2 தானே. அப்போ எனக்கு இங்கே எந்த எக்ஸப்ஷனுமே என்ன ஆகாது, நடக்காது. அப்போ நார்மலாக இந்த கோடிங் வந்து ரன் ஆகும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட்டில் ரிசல்ட்டுன்னு கொடுத்துட்டு ப்ளஸ் சினா இது எனக்கு கரெக்டாக ரன் ஆச்சுன்னா என்ன ஆகும், ரிசல்ட்டுன்னு பண்ணிட்டு அந்த சிக்கு என்ன ஆன்சர் வருதோ எனக்கு இப்போ ரிசல்ட். ஓகேவா? ரிசல்ட் வந்து 2ன்னு சொல்லிட்டு வரும். ரிசல்ட் வந்து 2ன்னு சொல்லிட்டு அது எக்ஸப்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த கேட்ச் பிளாக்குக்கு போயிடும். என்ன எக்ஸப்ஷன் வர சான்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் வச்சு பண்ணுறதுனால இது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். நம்ம ஷார்ட் ஃபார்மாக என்னென்னு வச்சுக்கலாம், ஈன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு இது அவுட்புட்டில் என்ன இது வரணும்னா, இது ஒரு வேளை எக்ஸப்ஷன் நடந்து அதை ஹேண்டில் பண்ணுறப்போ எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் காட். ஓகேவா? இதோ இங்கே கொடுத்துருக்கோம், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் காட். ஸோ அதையும் நம்ம இங்கே என்ன பண்ணிடுறோம், இங்கே அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் காட் ப்ளஸ் இந்த ஈன்றது எதுனா இங்கே அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வருதுல்ல. ஸோ அதோட திங் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும், இந்த ஜாவா டாட் லாங் டாட் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் டிவைடட் பை 0ன்ற கான்செப்ட். லாஸ்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இந்த எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன். இது எதுக்கு யூஸ் பண்ணால் கிளியர் பஃபர்னா இந்த ஸ்கேனர், இந்த எஸ்சினானது ஸ்கேனர் நம்மக்கிட்ட இன்புட் வாங்குறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த நெக்ஸ்ட் லைன் எதுக்குன்னா இங்கே நம்ம எதுவுமே எந்த டேட்டாவும் நம்ம உள்ளே இது பண்ணல, அதாவது என்டர் பண்ணல இன்புட் வாங்குறதுக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக இப்போ நம்மக்கிட்ட இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு, நம்மக்கிட்ட என்டர் யுவர் நேம்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், என்டர் யுவர் நேம் கேட்டால் இப்போ நம்மளோட நேம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் விஜய்ன்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. டைப் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்டர் யுவர் மார்க்ஸ்ன்னு கேட்குதுன்னு வச்சுக்கோ. என்டர் யுவர் மார்க்ஸ்ன்னு கேட்குதுன்னா அடுத்த இப்போ 95 டைப் பண்ணுறேன்னா இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இன்புட் வாங்குச்சா, நெக்ஸ்ட்டு இந்த இன்புட் வாங்குதில்ல. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னென்னா ஒரு கேப் நடக்கும்ல. இது வாங்கிட்டேன்னா இதோட இதை க்ளோஸ் பண்ணிடணும். திரும்ப அடுத்தது என்ன ஆகும், அடுத்த இன்புட்டுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த மெமரி ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி அந்த வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுக்கும் போகும்போது ஃபஸ்ட்டு ஒன்று கிளியர் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்று போகுதுல, அதுதான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், இந்த லைன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸப்ஷன் என்னென்னா நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன். நான் மேலே சொன்ன மாதிரி நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ இந்த 5 வந்து இன்டீஜர், அதை வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்தா ஸ்ட்ரிங் ஆகிடும். இது பிரச்சனை இல்லை, நார்மலாக கன்வெர்ட் ஆகிடும். இது இன்டீஜராக மாற்ற முடியும் நார்மலாக. ஆனால் அதே வந்து ஏதோ நேம் எதாவது கொடுத்துருந்தேன்னா, இப்போ ஜாவான்ற மாதிரி ஏதோ நேம் கொடுத்துருந்தேன்னா இதை நீ என்ன தான் பண்ணாலும் இதை நீ இன்டீஜர் நம்பராக மாற்ற முடியாது. அதே தான் இங்கேயும் ட்ரை பிளாக் கொடுத்துருக்கும், கேட்ச் பிளாக்கு. அப்போ அதேமாதிரி மேலே நமக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த டபுள் கோட்ஸில் எக்ஸ்பெக்டட் அந்த இன்புட் அண்ட் அவுட்புட் ரெஃபர் பண்ணிவிட்டு ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோன்னா நமக்கு இன்புட் வாங்கணும்ல. இப்போ மேலே எப்படி நமக்கு 10 டிவைடட் பை 0க்கு இன்புட் வாங்குச்சோ, இங்கே இப்போ நம்ம இந்த ஜாவான்றது என்டர் பண்ணப்போ நம்மகிட்ட இன்புட் வாங்கணுனால எஸ்டிஆர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? அது என்ன டைப்பு, டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைனா நமக்கு இந்த இன்புட்டை வந்து இதில் நம்மக்கிட்ட கீபோர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த எஸ்டிஆரில் ஸ்டோர் பண்ண போகுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா நம்னு சொல்லிட்டு NUM சொல்லிட்டு ஒரு இன்டீஜர்
ஓகேவா? இது ஒரு வேரியபிள் அது இன்டிஜர் டேட்டா டைப்பு. அப்போனா நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். இங்கே என்ன கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னா பார்ஸ் இன்ட், ஓகேவா? பார்ஸ் ஐஎன்டி இன்டிஜர் டாட் பார்ஸ் இன்ட் எஸ்டிஆர்னா, இப்போ நான் இந்த எஸ்டிஆரில் என்ன கொடுக்கணும், இப்போ நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை அப்படியே என்ன பண்ணும், இதோட டைப்பை கன்வெர்ட் பண்ணி அதை இன்டீஜராக மாற்றி இந்த நம்பருக்கு ஸ்டோர் பண்ண போகுது. ஆனால் நமக்கு என்னென்னா நார்மல் நம்பர் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்தமாரி நேம்ஸாக இருந்தால் அப்போ என்ன ஆகும், பிரச்சனையாகும். ஸோ அதனால் என்ன ஆகும், திரும்ப அது கேட்ச் பிளாக் போயிடும். கேட்ச் பிளாக்ல என்ன கொடுத்துருக்கோம், நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன், அது ஷார்ட் ஃபார்ம் வந்து ஈன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் அதுவே ஜாவா லாங்குவேஜில் என்ன பண்ணும், இதுக்கு என்ன டெஃபினேஷனோ அதுவே டிஃபால்ட்டாக டிஸ்பிளே பண்ணி விட்ரும். அப்போ நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் கார்ட் ப்ளஸ் ஈன்னு கொடுத்தா இந்த நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் வந்து இந்த ஜாவா டாட் லேங்லாம் மேலே பார்த்துப்போம்ல, ஜாவா டாட் லேங் நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் ஃபார் இன்புட் ஸ்ட்ரிங், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த நம்ம ஈன்னு கொடுத்தனால அதுலேருந்து எடுத்து அதை என்ன பண்ணிக்கும், டிஸ்பிளே பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம மேலே சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல்ல எக்ஸ்பெக்டட் இன்புட் அவுட்புட் வச்சு நம்ம ஆசிட்டிஸ் அப்படியே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். இங்கேயும் நமக்கு ட்ரை பிளாக்கு, அகெயின் கேட்ச் பிளாக். ஸோ நமக்கு என்னென்னலாம் ஆசிட்டிஸ் சிஸ்டமில் ஷோ ஆகணுமோ அது எல்லாமே சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல்னு கொடுத்துட்டு நம்ம இது பண்ணுறோம். அப்போ என்டர் தி சைஸ், அதாவது அரேயோட சைஸ், ஓகேவா, கொடுத்துருக்கோம். அரே அப்போ க்ரியேட் பண்ணணும்ல, அரே க்ரியேட் பண்ணோன்னா நான் சைஸ்ன்னு சொல்லிட்டு அரே இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் அது என்ன சைஸுன்னு மென்ஷன் பண்ணோம்ல, அப்போ அந்த சைஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போ சைஸ் 5னா எனக்கு என்ன ஆகும், இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 4ன்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும், க்ரியேட் ஆக போகுது. ஓகேவா? அப்போ அந்த சைஸுக்குன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த சைஸ் இன்டிஜர் டேட்டா டைப். இப்போ எஸ்சி டாட் எக்ஸ்டென்ட்னா நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணும், கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்கிட்டு அது ப்ராசஸ் பண்ணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா அரே ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அரே ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அது என்ன டேட்டா டைப்பு, இன்டிஜர் டேட்டா டைப். நீ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை இங்கே கொடுத்தாலும் ஓகே தான், இன்டிஜருக்கு அப்புறமேட்டும் கொடுக்கலாம், இல்லை அரேக்கு பக்கத்தில் கொடுத்தாலும் அது ஓகே தான், எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நியூ இன்ட் சைஸ், நியூ இன்ட் சைஸ்னால் நியூ ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுது. இப்போ என்ன சைஸுன்னு வைக்கணும்ல, அரே க்ரியேட் பண்ணுறோம், ஆனால் என்ன சைஸு, இப்போ 5ஓட இப்போ நமக்கு சைஸ் 5ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா இப்போ இதுவும் என்ன ஆகும், புதுசாக அந்த 5 சைஸ் 5 பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இது வந்து அரே வந்து க்ரியேட் ஆகும். இது வந்து என்ன டேட்டா டைப், இன்டிஜர்ஸ். அப்போ உள்ள என்ன ஸ்டோர் ஆகும், இன்டிஜர்ஸ் மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? இதே நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரிங்லாம் கொடுத்துருந்தோம், உள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ்னால் நம்ம ஆல்ஃபபெட்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம். இப்போ எனக்கு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல் வந்து என்டர் இண்டெக்ஸ் டு ஆக்சஸ். இந்த லைனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா, அதாவது எந்த இண்டெக்ஸ்னு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது இன்டிஜர் டேட்டா டைப். நம்மக்கிட்ட இருந்து எந்த இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்புட் வாங்க போகுது. ஓகேவா? அந்த இடத்துல இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன பண்ணுறேன், இதே எடுத்துப்போம். இங்கே நான் இண்டெக்ஸோட நம்பர் வந்து நான் 3ன்னு இன்புட் தரேன். அப்போ அது அரேயில் வந்து 3rd இண்டெக்ஸில், ஓகேவா, இந்த அரே இண்டெக்ஸ்னால் அரேயில் இந்த 3rd இண்டெக்ஸில் எனக்கு என்ன வேல்யூ இப்போ நான் கொடுக்க போகிறேன், 100ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ பை டிஃபால்ட்டாக அரே க்ரியேட் பண்ணியிருக்கும் போது உனக்கு என்னென்னா 5 சைஸ் இருக்கக்கூடிய அரே உனக்கு க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். எல்லாமே ஸ்டார்டிங்கில் 0ன்னு இருந்திருக்கும், ஏன்னா நம்ம இன்னும் எந்த வேல்யூஸுமே இன்னும் ஃபீட் பண்ணல. ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாமே 0ன்னு இருந்திருக்கும். ஆனால் இப்போ இங்கே என்ன நம்ம சொல்கிறோன்னா, அரே வந்து 3rd இண்டெக்ஸில் 100ன்ற மாதிரி வேல்யூ சேஞ்ச் பண்ணேன். அப்போ இப்போ மட்டும் இங்கே என்ன ஆகிடும், 3rd இண்டெக்ஸில் மட்டும் 100 போய் அப்டேட் ஆகும். இப்போ இங்கே இதை நான் பண்ணுறனால எதாவது பிரச்சனையாச்சுன்னு கேட்டால் ஆகலை. ஏன்னா நான் கொடுத்துருக்க 3rd இண்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த அரே சைஸில் வந்து நான் கொடுத்துருக்க சைஸ்க்குள்ளே தானே இருக்குது, அதனால் இங்கே பிரச்சனை இல்லை. அதே நான் இங்கே சைஸ் அரே வந்து இண்டெக்ஸுக்கு 6ன்னு கொடுத்தா அப்போ என்ன ஆகும், இங்கே 6ன்ற ஒரு இண்டெக்ஸே கிடையாதுல்ல, அப்போ எனக்கு இங்கே எரர் வந்து அக்கர் ஆகும், எக்ஸெப்ஷன் வந்து நடக்கும். அப்போது நான் அதை ஹேண்டில் பண்ணோன்னா எனக்கு என்ன வருது பேர், கேட்ச் பிளாக்கில் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன், அது ஷார்ட் ஃபார்ம் ஈன்னு கொடுத்துரும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல்ல இது ஃபுல்லாக அப்படியே டைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஈன்னு கொடுத்தா அது என்ன எரர் சொல்லிட்டு என்ன எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டு சொல்லிட்டு அது என்ன ஆகும், இங்கே ஷோ ஆகும். இந்த சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல்னா ஆஸ் இட் இஸ் நம்ம எக்ஸ்பெக்டட் இன்புட் அவுட்புட் பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸெப்ஷன். இதுவும் ஆஸ் இட் இஸ் போன கான்செப்ட் என்னவோ அதே தான். ஸோ நமக்கு என்னெல்லாம் அவுட்புட் இன்புட்டில் வரணுமோ அதெல்லாம் ஆஸ் இட் இஸ் சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல்ல கொடுத்துட்டு இங்கே என் சைஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா மேலே ஆல்ரெடி அந்த 3rd கான்செப்ட்டுக்கே நம்ம சைஸுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டனால வேறு ஏதாவது வேரியபிள் நேம் வச்சு பண்ணனால என்ன பண்ணியிருக்கோம், இது என் சைஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இது என்ன டேட்டா டைப், இதுவும் இன்டீஜர். இங்கேயும் நம்மக்கிட்ட இன்புட் வாங்க போகுது. இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ உனக்கு அரேயோட சைஸ் வந்து இப்போ நீ சப்போஸ் ஏஆர்ஆர்
இங்கே அரே என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இங்கே நேம் வந்து 2ன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இதில் வந்து ஏஆர்ஆர் மட்டும் வச்சுருந்தாங்க. இங்கே டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக அதை 2ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் அரேன்னு சொல்லிட்டு இதுவும் இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. இங்கே நியூ n சைஸ்னால் இங்கே என்ன சைஸ் கொடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் ஆகும். அப்போது நம்ம நார்மலாக ஏதாவது அரேஸ் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. நான் இங்கே அரே சைஸ் வந்து சப்போஸ் n சைஸ் வந்து நான் 6ன்னு தரேன்னா அப்போ எனக்கு என்ன ஆகிடும், 6 சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரே வந்து கிரியேட் ஆகும். அப்போ இன்டெக்ஸ் வந்து 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். ஆனால் நான் இங்கே தப்பி தவிர வேறு 6 கொடுக்குறதுக்கு பார்த்தா -2 இல்லை -6 அந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸில் ஏதாவது கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே என்ன ஆகாது, எனக்கு அரேஸே ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகாது. இது கரெக்டாக இருந்துச்சுன்னா அரே கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வித் சைஸ்ன்னு சொல்லிட்டு நான் என்ன n சைஸில் அதாவது 6ன்னு கொடுத்துருந்தா அந்த சைஸ் அந்த நம்பரோட ஷோ ஆகும். அதே எனக்கு நான் நெகட்டிவ் நம்பராக கொடுத்தா எனக்கு என்ன ஆகாது, ஷோ ஆகாது. அப்போ என்ன நடக்கும், கேட்ச் இந்த நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸப்ஷன் ன்னு சொல்லிட்டு system.out.printlnல இந்த நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸப்ஷன் காட்டு ப்ளஸ் னா அது என்ன டைப் ஆஃப் எரரோ எக்ஸப்ஷனோ அது எனக்கு என்ன ஆகும், ஷோ ஆகும். சப்போஸ் இங்கே சைஸ் வந்து நீ 0ன்னு கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா 0 வந்து பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. அந்த 0ன்னு கொடுத்தா ஒரு பிரச்சனையும் ஆகாது. ஆனால் நீ -1 -2 அந்த மாதிரிலாம் கொடுத்தா என்ன ஆகும், இது கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். அந்த மாதிரி உனக்கு சைஸ் எப்போவுமே வந்து நம்ம இன்டீஜராக தான் கொடுக்க முடியும். நீ அங்கே போயிட்டு 1.5 கொடுத்தாலும் என்ன ஆகுது, ஏன்னா 1.5 வந்து என்னது, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, பட் 1.5ன்றதான் வந்து உனக்கு டெசிமல் ஆகிடுது, ஃப்ளோட்டில் தான் இது பண்ணணும். நமக்கு சைஸை வந்து இந்த மாதிரி டெசிமல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்படி ஆனாலும் உனக்கு என்ன ஆகும், எக்ஸப்ஷன் ஆக்கர் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு இதுக்கு மேலே ஃபர்தராக எந்த இன்புட்டும் வாங்க போகிறதில்ல. ஸோ sc.closeன்னு கொடுத்துட்டு முடிச்சிடும்.